அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு. குறிப்பா துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் வக்ர நிலையில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் தற்போது வக்ர நிவர்த்தியாகி பலம் பெறுகிறார். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனுக்கு குரு பகவான் பகை கிரகம் ஆவாருங்க. எனவே அவர் பலம் பெறும் இந்த நேரத்தில் நீங்கள் கவனத்தோடு செயல்பட வேண்டும். குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அவர் பலம் பெறும் இந்த நேரம் உடன்பிறப்புகளால் உபத்திரம் வரலாங்க. உடன் இருப்பவர்களினாலும் இடையூறுகள் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல தடைகளை முறியடித்து தசாபுக்திக்கு ஏற்ற தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இத்தருணங்களுடைய காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அவரோடு சூரியன் சனி சேர்க்கையும் இருக்கிறது. அஷ்டமாதிபதியாகவும் சுக்கிரன் விளங்குவதால் அவர் 6இல் சஞ்சரிப்பது ஒரு அற்புதமான நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். குருவினுடைய பார்வையும் உங்களுடைய ராசியில் பதிகிறது. எனவே கூடுதல் நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமையிருக்கு. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேற இருக்குதுங்க. பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகள்ல நிச்சயம் வெற்றி உண்டுங்க. சனியும் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் வந்து சேர்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறை தருணமாக தான் இத்தருணம் அமையிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம செவ்வாய் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில் பதிகிறதுங்க. எனவே குடும்ப ஒற்றுமை பலப்பட இருக்கு. குழப்பமான மனநிலை தெளிவாகும். இதுவரை கடுமையாக முயற்சித்தும் முடிவடையாத காரியம் இப்போது முடிவடைய இருக்கு. பயணங்கள் பலன் தருவதாக அமையுங்க. குடும்ப ஒற்றுமை பலப்பட இருக்கு. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீங்க. விவாதங்களில் வெற்றி நிச்சயம் கிடைக்குங்க. வேற்று நாடுகளுக்கு சென்று பணிபுரிய வேண்டும் என்று விரும்பியவர்களுக்கு இப்போது அந்த முயற்சி கைகூட இருக்கு. உத்தியோகத்தில் உங்களுக்கு ஆதரவு தராத மேல் அதிகாரிகள் இப்போது மாற்றப்பட இருக்காங்க. இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. அதே போல் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய், புதன், ராகு இணைந்து சஞ்சரிக்கும் நிலையில் ருணரோக சத்துருஸ்தானமாகி மீனராசியில் சூரியன், சுக்கிரன், சனி ஆகிய 3 வீரியம் நிறைந்த கிரகங்களும் சஞ்சரிக்கும் நிலை மிகவும் அனுகூலமான ஒரு காலகட்டம் என்பதை எடுத்துக்காட்டுது. வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க. குறிப்பாக பழைய கடன்களை அடித்து நிம்மதி பெற வழிபிறக்க இருக்கு. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். தீவிர வியாதிகளினால் பிடிக்கப்பட்டவர்களுக்கு நன்கு குணம் அடைவத அனுபவத்தில் உங்களால் காண முடியுங்க. நல்ல மருத்துவரும் சிறந்த சிகிச்சையும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. நீண்ட காலமாக மனதை வருத்தி வந்த கடன்களை அடைத்து நிம்மதி பெற வழிவகுக்க இருக்குதுங்க. நிரந்தர உடல் உபாதைகளுக்காக சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கும் கூட உடல் ஆரோக்கியத்தில் சிறந்த முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. குடும்ப சூழ்நிலை காரணமாக நீண்ட காலமாக பகையுணர்ச்சியுடன் இருந்து வந்த நெருங்கிய உறவினர்களுடன் பழைய சுக உறவு மீண்டும் ஏற்படும். பகை மறையுங்க. அதே போல் மனதில் நிம்மதியும் சாந்தியும் ஏற்பட இருக்கு. பிரிந்திருந்த குடும்பங்கள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைகிறதுங்க. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மேலதிகாரிகளுடைய கெடுபிடியும் குறையுங்க. சக்திக்கு மீறிய பணி சுமை இனி இருக்காதுங்க. தற்காலிக பணிகளில் அன்பர்கள் அவர்களது பணிகள்ல நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எதிர்காலத்தை பற்றிய நீங்குங்க. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்டு வந்த பின்னடைவு படிப்படியாக குறைந்து அனுபவத்தை நல்ல ஒரு அனுபவத்தில் காணலாங்க. சக கூட்டாளிகளுடன் ஏற்பட்டு வந்த கருத்து வேற்றுமை
அமையும். பகை உணர்ச்சியும் படிப்படியாக குறைந்து இறுதியில் நீங்கிவிட இருக்கு. புதிய கிளைகள் திறப்பதற்கு ஏற்பட்டு வந்த தடைகள் விலகி முயற்சிகள் வெற்றி பெற இருக்கு. சக கூட்டாளிகளுடன் ஏற்பட்டு வந்த கருத்து வேற்றுமை விலகி மீண்டும் ஒற்றுமை நிச்சயம் ஏற்படுங்க. அதே போல் வரவேண்டிய பாக்கிகள் படிப்படியாக வசூலாக இருக்கு. நிதி நிறுவனங்களுடன் ஏற்பட்டிருந்த பகையுணர்ச்சி விலகி அவற்றின் உதவியும் ஆதரவும் மீண்டும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வரவேண்டிய பாக்கிகள் பெரும் பகுதி வசூலாகும். தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வர்த்தக அபிவிருத்தி காரணமாக வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உருவாக இருக்குதுங்க. பிரசித்தி பெற்ற வெளிநாட்டு வர்த்தக நிறுவனங்களுடன் வியாபார அபிவிருத்தி ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு கிளை நிறுவனங்கள் திறப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அதே போல் இத்தருணங்கள்ல சூரியனுடன் சுக்கிரன் மற்றும் சனி பகவானுடைய சேர்க்கை ஏற்பட்டுள்ளதை கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டுங்க. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கனவுகள் வாழ்க்கையில் இது ஒரு அரிய சந்தர்ப்பம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். பிரபல சபாக்கள் சங்கீத நிறுவனங்களும் தங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு உங்களை அழைப்பார்கள். மக்களிடையே செல்வாக்கு பிரபலமும் உயர இருக்குதுங்க. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் கட்சியினரிடையே ஆதரவும் செல்வாக்கும் அதிகரிக்க இருக்கு. பல அரசியல் பிரமுகர்கள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவார்கள். கட்சி மேலிடம் உங்களுக்கு ஆதரவாக துணை நிற்பார்கள். தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் உங்களுடைய கட்சி வெற்றி பெற்று மிக முக்கிய பதவி ஒன்று உங்களிடம் ஒப்படைக்கப்பட இருக்கு. இதன் மூலம் மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்குங்க. வருமானமும் உயர இருக்கு. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறைக்கு அதிகாரம் படைத்த புதனும் மற்ற கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் அதிகரிக்க இருக்கு. உயர்கல்விக்கு உங்களுடைய விருப்பம் போல இடம் கிடைக்க இருக்கு. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்தி சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் மேல் கல்விக்கு உதவித்தொகை கிடைக்குங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையை கட்டுப்படுத்தும் வீரியம் நிறைந்த கிரகங்கள் இரண்டு, ஒன்று சூரியன் மற்றொன்று செவ்வாய். இவ்விரு கிரகங்களும் விவசாயத்துறையினருக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் போதுமான அளவிற்கு தண்ணீர் வசதி கிடைக்குங்க. கால்நடைகள் ஆரோக்கியமாக இருப்பதால அவற்றை லாபகரமாக பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல் விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக இருப்பதால் பழைய கடன்களை கூட அடைத்து நிம்மதி பெற சிறந்த ஒரு காலகட்டமாக இத்தருணம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கிரனும் பெண்களின் நலன்களுக்கு பொறுப்பேற்றுள்ள இதர கிரகங்களும் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் பெண்களின் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறுங்க. திருமணத்திற்கு காத்துள்ள கன்னியருக்கு மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் நல்ல ஒரு வரன் அமையும். வேலைக்கு முயற்சித்து வரும் மனிதருக்கு நல்ல ஒரு வேலை நிச்சயம் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஏழை ஒருவருக்கு தினமும் உண்பதற்கு உணவளித்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். முக்கிய கிரகணங்கள் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. இத்தருணங்களில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அனுமன் வழிபாடு ஆனந்தம் வழங்கும் வழிபாடாக அமைகிறது. அது மட்டுமில்லாம ஏழை ஒருவருக்கு தினமும் உண்பதற்கு உணவளித்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.